ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் பிளே தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 அப்படியே ஒரு மோட் என்னன்னு தெரில. ஓகே, அதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமே எடுக்கலாம். இதெல்லாம் வச்சு அப்படி ஒரு ஒரு 3 கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கைஸ், படம்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஞாபகம் வருது. நம்ம வந்துட்டு ரீசெண்டாக மைண்ட் கிராஃப்டில் டூன்னு ஒரு மூவி கிரியேட் பண்ணியிருந்தோம். அதோட ரிவ்யூ வந்துட்டு கமெண்ட்ல போடுவோம் ஒரு 10க்கு. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, மைண்ட் கிராஃப்ட் மூவி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு தான் வந்துட்டு படமே பண்ணுறான், அப்லோட் பண்ணுறேன், இன்னைக்கு வந்து இன்னொரு படத்தை எடுக்கிறேன் அப்படின்றான். அப்படின்னா அந்த நான் எழுதுகிற ஸ்கிரிப்டே வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்கிரிப்ட், ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் எடுத்தேன். ஆனால் இந்த மூவியை வந்துட்டு டைரக்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு கிரியேட்டிவான ஆள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷுவா பற்றி தெரிலன்னா கேமர் பாய்ஸ் அந்த சேனல் தான் போய் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்கிரிப்டிங் ப்ராசஸில் தான் இருக்கு. இப்போ நான் என்ன கட்டிட்டு இருக்கேன்னா சும்மா போர் அடிக்குதுன்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்கோம். நேற்றுக்கு தான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ளஸ் எடிட்டர். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சில ஆளெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடிகருக்கு வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் மே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஒரு நவம்பர் இல்லை ஒரு அதுக்கு முன்னாடியே உங்க படம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். போன படம் மாதிரி இந்த படம் இருக்க போறதுல ஒரு பயங்கரமான ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது வர வரைக்கும் இருந்து பொறுமையா பார்த்துட்டு போங்க. அது வரைக்கும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சரி, ரொம்ப பேசிட்டேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மோட வந்துட்டு டைம் லேப்ஸ்ல ஓட விடுறேன், பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் வந்துட்டு எப்படி நீட்டான ஒரு அவுட்புட்டில் எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், பை. அமுகு டுமுகு அமால் டுமால்.